வேலு வந்து கொஞ்ச நேரம் சாமி கும்பிடுவோம். கும்பிட்டு பாருங்கள் மேலே மிஸ்ட். ஓ நீ தெரியலையா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க செந்துருமாகுது. ஐயோ இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. ஓகே நான் அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. சாப்பிட போகும்போது அங்கே சாப்பிடுவோம். நான் இப்போ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல் வாய் வளருது. அது என்னன்னு தெரியல, குளிருது. இங்கே பாருங்க, சப்பாத்தி சுண்டல் ஜாம். இனிப்பு காரம் தான் வந்து ட்ரெக்கிங்கில் எடுத்துக்கணும். இது வந்து நான் நிறையா இந்த ப்ரைமல் சர்வைவல்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல நேஷ்னல் ஜியோகிராஃபியில், அங்கே பார்க்கலாம். ஓகே வேறு மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. செமையாக இருக்குங்க. மிஸ்ட் வருது அப்படியே. என்ன மழைக்கு மட்டும்தான் கொஞ்சம் பயம், மற்றபடி அந்த பயம் இல்லை. இந்த மாதிரிலாம் போய் வெளியே போய் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அந்த உணர்வே வேறு. எப்படி இந்த குழம்பு வச்சாங்க அது தெரியலையே, நம்ம மட்டும் தான் கேட்கணும். இன்னைக்கு காலையில் தான் வச்சாங்க. நேற்றுலாம் வேகமாக போய் கோதுமை ஆச்சு. அம்மா நேரம் நான் பண்ணுறேன். ஓகே நான் அப்படியே போகும்போது காட்டுறேன் பாருங்க. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் வேகமாக. அங்கே மழை வந்துட்டுருக்கு. பார்த்தோன்னே அப்படியே குளம் நடுங்கிருச்சு. பாருங்க இந்த பக்கத்தில் வெயில், பட் அங்கே மட்டும் மழை. அப்படியே அந்த இடம் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு கீழே போயிட்டோம்னா அந்த அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இருக்குது. அந்த கேப்பில் நின்றுக்கலாம். பார்ப்போம் மழை அப்படியே வருதா இல்லை கிளஞ்சி போதா. வா போவோம் வேலு. ரெடி செம்மையாக இருக்குது பாருங்க. அங்கே மட்டும் அப்படியே ஒட்டச்சு ஊற்றிட்டு இருக்கு. அதான் அங்கே பாருங்க எப்படி ஏதோ நியூக்ளியர் பாம்பு வெடிச்சு அப்படியே அந்த இது ஆகுங்க. சொல்லுங்களேன், கண்டிப்பா நீ காய் இது பிரச்சனை வாங்குவ. என்னடா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நான் என்ன நியூக்ளியர் வெடிச்சு நீ பார்த்துருக்கியாடா? படத்தில் தான் பார்த்துருக்கேன். அது கூட மோசமா பார்த்தா இதோட இல்லைங்கிறதுனால. சரி வா கிளம்பலாம். கீழே அந்த கடை இருந்துச்சுல, நம்ம நின்று இருந்தோம்ல, அங்கே போயாவது ஓரளவுக்கு சேஃப்டி ஆகிக்கலாம். ஓகே பார்த்துட்டே வாங்க, என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். அப்படியே மழை அங்கேருந்து இப்படி வருதுங்க. அப்படியே அந்த பக்கத்து கிளம்பி போயிடுச்சுன்னா புண்ணியமாக போகும். ஏன்னா மழை வந்துச்சுன்னா இங்கெல்லாம் இறங்குறது ரொம்ப கஷ்டங்க. நாங்கள் எப்படி பார்த்தாலும் அங்கே போயிடுவோன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே அந்த இடம்லாமே டேஞ்சர் தான். படிக்கட்டு தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், அதுவும் வழுக்கும். வேலு பார்த்து வா. எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. கேட்கிறான் டீட்டெயில். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற போது பார்த்திங்கன்னா மணி ஒரு 2:30 இருக்கும். 10 நிமிஷம் தான் வேலை. டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ மணி 2:48 ஆச்சு இறங்க ஆரம்பிச்சு. அதாவது அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளை வேகமாக கிளம்பி அங்கே பாருங்க அப்படியே மழை அப்படியே தனியாக பிரிஞ்சு. இருங்க நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். அதாவது அப்படியே மொத்தமாக வந்து இங்கே விழுந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் அப்படியே மொத்தமாக இங்கே விழுந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் இந்த பக்கம் பிரிஞ்சு ஒன்று பாதி போயிட்டுருக்கு, அந்த பக்கத்து ஒன்று போயிட்டுருக்கு. அப்படியே வேலு ஊருக்கு தான் போயிட்டுருக்கு. அதான் தீத்திவாளம் ஐயாசாமி மலை அந்த சைடு தான் போயிட்டுருக்கு. இந்த சைடு வராமல் இருந்தால் சரி. இன்னும் ஒரு 15 நாள் தான். அதுக்கப்புறம் இங்கே மழை அடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா யாரும் வரமாட்டாங்க. வெள்ளிங்கிரி க்ளோஸ். அடுத்த வருஷம் தான், நெக்ஸ்ட் இயர் தான்.
சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ஆனால் பயமாக இருக்குது இங்கே வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்னு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் எங்கே உங்களால் எங்கேயுமே இந்த பாறைக்கு அடியில் இங்கே உட்காந்தாலும் ஃபுல்லாக நனைஞ்சிருங்க. அப்புறம் சேரு, இந்த இடத்துல சேர் இல்லாத போதே நடக்க முடியல. அப்போ திங்க் பண்ணி பாருங்கள் சேர் இருந்தால் எப்படி இருக்கும்னு. பாருங்க கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிளைமேட்டே மாறிடுச்சு. சரியான மிஸ்ட்டு லைட்டாக இங்கே தூரிகிட்டு இருக்கு. மழை அப்படியே இங்கேருந்து இப்படி வந்துச்சுன்னா கஷ்டம்தான். பாருங்க உச்சி மழையே அப்படியே மறைஞ்சிருச்சு. இதுதான் வெள்ளிங்கிரி. அன்பிரிடிக்டபிள் வெதர்ஸ். கணிக்கவே முடியாதுங்க. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஜஸ்ட்டு மணி எத்தனை தெரியுங்களா? மணி ஐயோ மணி எத்தனை பார்க்க முடியலையே. மணி 3:15 தான் ஆகுதுங்க. 3:15 எப்படி. சரி நான் ஓகே அடுத்து என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். பாட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே மழை மேகம் கொஞ்சம் தூரம் கம்மியாயிடுச்சு. அங்கே மேலே போய் டாப்பில் போய் காட்டுறேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்காங்க பாருங்க. ஓம் நமோ சிவாயா. செம்மையாக இருக்குது. அப்படியே மேகம் வளைஞ்சு அப்படியே விலகி காட்டுது. சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்து இதுக்கு மேலே உச்சி மலை தெரியாது. நானும் வேலும் இப்போ தான் ஃபோட்டோ எடுத்தோம். நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. மழை வராமல் இருந்தால் ஜம்முன்னு இருக்கும். மிஸ்ட்டுனா பிரச்சனை இல்லைங்க. இந்த டயத்தில் அங்கெல்லாம் போயிருந்தோன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் மழை வருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே நான் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த உச்சி மலை தெரியாது. சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்புறோம். மணி பார்த்திங்கன்னா 3:40 ஆகுது. இது 6வது மலை முடிச்சு அடுத்து இது 6வது மலை தான். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்டேட் பண்ணுறேன். நான் எவ்வளோ நேரத்தில் போவேன் என்னன்னு தெரியல. பாருங்க மழையே மறைஞ்சிருச்சு. ஓம் நம சிவாய. ஓகே போகலாம். அப்படியே அங்கே மழை வருது. பக்கத்தில் ஹேர் ஸ்டைலில் அதுவே செட் ஆகிடுச்சு வேலை காற்றுக்கு. ஓகே நான் போய் காட்டுறேன். அந்த பக்கோடா வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பிளேட் 50 ரூபா. அவர் வந்து மழை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வளைச்சிருச்சுங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே இன்னும் சூடாக சாப்பிட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாங்கண்ணா டக்குன்னு ஆறிடுது. சரிங்க ஓகே வேணாம். பக்கோடா சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் மழை வந்து பார்த்திங்கன்னா அப்படி பட்டு இப்படியே அப்படியே இந்த இடத்த அப்படியே கவர் பண்ணிடுச்சு. பாருங்க மின்னல் இடி இடிக்கிற சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆன் பண்ணுறக்குள்ளே போயிடுச்சு. கேமரா ஆன் பண்ணுறக்குள்ளே கீழே வந்து மழை விட்டுருச்சுங்க. ஏன்னா வந்து கீழே மழை விழுகுமோ அப்படின்னு திங்க் பண்ணோம். இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிளியராக தான் இருக்குது. அதை வச்சு தான் கொஞ்சம் கணிச்சோம். மழை அப்படியே அந்த மலையை இப்படி சுற்றி வந்து அங்கே செட்டில் ஆயிடுச்சு. அங்கே மழை விழுது தான் என்னன்னு தெரில. உச்சி மலையில் என்ன வேலை பக்கோடா எப்படி இருந்துச்சு? ஓகே தானே? சொல்லு வேறு. பக்கோடா இருந்துச்சு அவ்வளோதானே. பக்கோடா என்ன ஓகே தாங்க, சூப்பராக தான் இருந்தது. குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆறிடுச்சு அவ்வளோதான். ஓகே நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். கட்டே வாங்க. மழை வராது. பின்னாடி சுற்றி வளர்த்துருச்சு. ஓகே நான் கீழே போய் காட்டுறேன். பார்த்திங்கன்னா கைத்தட்டி சோனைக்கு வந்தாச்சு. இப்போ தான் தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு. மழை வந்து அப்படியே பயமுறுத்துதுங்க. மானம் குமரிகிட்டே இருக்குது. பட் ஆனால் இப்போ வரைக்கும் மழை வரல. லைட்டாக தூறல் தான் தூரிச்சு.
சரி நம்ம முடிச்ச வரைக்கும் கீழே போயிடலாம். ஓகே தானே, கிளம்பலாமா? ஓகே கிளம்பு. ஓகே, கீழே போயிட்டு நான் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன். பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை வந்தாச்சு. இன்னும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சொனை, அப்புறம் வழுக்குப்பாறை சொனை ரெண்டு ஒன்று தான் பக்கத்தில் தான். அடுத்து முதல் மலை போயிட்டு காட்டுறேன், பார்த்துட்டே வாங்க. கிளம்பல கால் வலி, உடம்பு வலி, கை வலி இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் தாங்க ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் அப்படியே புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. நம்ம மனசை திடப்படுத்திட்டு வந்திங்கன்னா அது ரெடி ஆகிக்கும், மைண்டையும் மனசையும். ஓகே, அப்படியே பாட்டே வாங்க. பாருங்க, இங்கே வந்தாச்சு. மரம் உளுந்த இடத்துக்கு தண்ணி வருதாங்கண்ணா? வரலைங்களா? பாருங்கள், இந்த டயத்துக்கு காலையில் வரும்போது கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ தண்ணி வரல. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் கேரி பண்ணி கொண்டு வந்துக்குங்க, அதான் பெஸ்ட்டு. ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு மலை வந்தாச்சு, வெள்ள விநாயகர் கோயில். வந்துட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி 5:56 ஆச்சு. மேபி 7 மணிக்குள்ளே இறங்கிடுவோம். போய்ட்டு நான் கீழே போயிட்டு vlog எண்ட் பண்ணுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. மணி பார்த்திங்கன்னா 6:52 ஆச்சு. காலையில் 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், இப்போ மணி 6:52. கீழே வந்தாச்சு. கை காலெல்லாம் ஒரே வலி. வேலு வந்துட்டான். 2 பேரும் எப்போயுமே மோஸ்ட்லி 2 பேராக போனாலும் ப்ளஸ் பாயிண்ட் தான். சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எப்போயுமே ஒவ்வொரு டைம் வந்தாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். வாங்க, இந்த மாதிரி ட்ரெக்கிங் போய் பழகினீங்கன்னா தான் ஜஸ்ட்டு வருஷத்தில் ஒரு டைம். ஓகே, vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. எங்கள் வேலு வந்துட்டோம். வருஷத்தில் ஒரு டைம் உடம்பு வாட்டினீங்கன்னா போதும். கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு இங்கே ரொம்ப பக்கம். அதே மாதிரி சதுரகிரி இன்னும் நிறைய இடத்துக்கு போனதில்லை, அதனால் கொஞ்சம் தெரியல. பார்ப்போம், முடிஞ்சால். சதுரகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணி வச்சா போயிடலாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 நாள் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அது நம்ம இங்கேருந்து போனால் டயர்டாயிரும். அதோடு ஏறிட்டு திரும்ப அடுத்த நாள் அது ரூம் ஸ்டேக்கெல்லாம் ஜாஸ்தி செலவாகும். அதனால தான் அது ஒரு பிளான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. கீழே வந்தாச்சு. கோயில் சாமி கும்பிட்டு திரும்ப கிளம்பிடுவோம். ஏன்னா வந்து சிவன் சன்னதி வந்து நட சாத்தினாங்க நாங்கள் காலையில் கும்பிடும்போது. சரி, வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. அந்த வாட்டர் கேனுக்கு 20 ரூபா கொடுப்பாங்க. அந்த 20 ரூபா வாங்குறதுக்காக போயிருக்கான் வேலு. நல்ல நானே மறந்துட்டேன். வேலு வந்தானே கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்தாச்சு. நானும் வேலும் காலையில் 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மணி 6:57, 7 மணினே வச்சுக்கோங்க. இதான் டைமிங்கு. ஓரளவுக்கு நார்மலாக ஏறிட்டு நார்மலாக வருவாங்க. வேலு ஓகே தானே? ஓகே, சரி, vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பாய்.